எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சியினுடைய ஓல்டு மாடல் RTR 160 அப்படின்ற வண்டி. ஸோ இந்த வண்டியில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கிளச்சு செட்டை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கிளச்சு கேபிளை லூஸ் பண்ணி அதில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொண்டி மாதிரி இருக்கிற பகுதியை எடுத்து விட்டோம் அப்படின்னா கிளச்சு கேபிளை நம்ம கழட்டிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கீழே எக்ஸ்ட்ரா அந்த இன்ஜின் கார்டு ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த இன்ஜின் கார்டு பீஸை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு வெளியிலையும் ஸ்க்ரூ இருக்கும், அதே மாதிரி உள்பக்கமாகவும் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அந்த உள்பக்கமாக இருக்கிற ஸ்க்ரூவையும் நீங்கள் ஃபுல்லாக கழட்டிட்டீங்க அப்படின்னா கார்டை அப்படியே கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியில் எடுத்துட முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலை ரிமூவ் பண்ணணும். ஸோ நாங்கள் டேரெக்டாக காம்பினேஷன் பிளேயரை அப்படியே போட்டு கழட்டிட்டோம். நீங்கள் நடுவில் ஒரு கிளாத் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நாப் டேமேஜ் ஆகாமல் தடுக்கலாம். டேரெக்டாக ட்ரெயின் போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயின் போல்ட்டை வெளியில் எடுத்திங்கன்னா இன்ஜின்குள்ளேருந்து ஆயில் வடிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆயில் ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறமா ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறோம். ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு 3 போல்ட் வரும். அந்த 3 போல்ட்டையுமே ரிமூவ் பண்ணிங்கன்னா அதில் இருந்தும் எஞ்சி இருக்கக்கூடிய ஆயில் கொஞ்சம் வடிய ஆரம்பிக்கும். ஸோ வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக உள்ளேருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆயில் ஃபில்டரை வெளியில் எடுத்துடலாம். இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது கேசிங்கை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த கேசிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஆப்போசிட்டாக எல்லா போல்ட்டையுமே நம்ம லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈவனாக கலட்டினோம் அப்படின்னா நமக்கு உள்ள த்ரெட்டு போகிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வராது. அப்புறம் பர்டிகுலராக இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா மேலே ஆயில் ஏறுறதுக்குன்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இப்போ ஓவராலாக இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேசிங்கை மொத்தமாக கழட்டி வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளச்சு செட்டை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை டிஸ்மாண்டில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே அந்த 4 போல்ட்டு வரும். அந்த 4 போல்ட்டையும் ஆப்போசிட் மெத்தட்லேயே நான் ஃபுல்லாக லூஸ் பண்ணிட்டோம். லூஸ் பண்ணிவிட்டு ஈவனாக ஃபுல்லாக கரெக்டாக ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கும், அது வெளியே தள்ளும். ஸோ அதை கரெக்டாக நம்ம ஈவனாக ரிமூவ் பண்ணோம்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த போல்ட்டையும் ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஸோ வெளியில் எடுத்ததுக்கப்புறமா 4 ஸ்ப்ரிங்கையும் கழட்டி வெளியில் எடுக்கணும். ஸோ 4 ஸ்ப்ரிங்கையுமே எடுத்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு போல்ட் இருக்கும். அந்த சென்டரில் இருக்கிற போல்ட்டை கலட்டுறதுக்கு ஸ்பெஷல் டூல் வேணும். அண்ட் ஸ்பெஷல் டூல் போட்டு அந்த போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கழட்டிடலாம். நாங்கள் இங்கே வெட்டிரும்பு வச்சு லைட்டாக தட்டி கழட்டினோம், அதனால் அதை வீடியோ போர்ஷனில் நம்ம காட்டலை. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளச்சு கேசிங்கை நம்ம உருவுறோம். ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் பிளேட்டுக்கு அப்புறம் கிளச்சு பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு, இந்த செட்டு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தமாக ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இத்தனை பொருளை கழட்டி எடுத்துருக்கோம். இப்போ முறைப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே தனித்தனியாக கிடைக்கும், நம்ம வாங்கி அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் MK Lid அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 50 வருட அனுபவத்தை காமிக்கிறாங்க. ஸோ இந்த MK Lid கம்பெனியில் இருந்து இந்த கிளச் செட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட்டாகவே அசம்பிள் ஆகியே வந்துடுது. ஸோ நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பிளேட்டாக எடுத்து அசம்பிள் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது, அவங்களே எல்லாமே அசம்பிள் பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களோட வேலையோட டைமிங்கை ரொம்பவே மிச்சம் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த MK Lid கம்பெனியோட கொலாபரேஷனில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா கடைகள்லையுமே இந்த பிராண்ட் அவைலபிளாக இருக்குது. அண்டு மோர் ஓவர் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிடைக்குது. அண்ட் இது இல்லாமல் அவங்களோட வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ இதனால் எவ்வளோ தூரம் வேலை சிம்பிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிற ஷாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கட் எடுத்திருப்பாங்க. அந்த சென்டரில் வர ஷாஃப்ட்டை மட்டும் கரெக்டாக அந்த பொசிஷன் நாபை மட்டும் திருப்பிட்டு நீங்கள் டேரெக்டாக கிளச் அசம்பிளியை அப்படியே உள்ளே வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா புஷ் பண்ணிடலாம். ஸோ வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். நீங்கள் ஒவ்வொரு பிளேட்டாக அசம்பிள் பண்ணிங்கன்னா சாலிடாக இதுக்கு ஒரு 10 to 20 மினிட்ஸ் வரைக்கும் கூட எடுக்கலாம். பட் இந்த மாதிரி அசம்பிளியாக வரும்போது செட்டாக எடுத்து நம்ம உள்ளே ஏற்றும் போது ரொம்ப குயிக்காக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ ஒர்க்கிங் டைம் ரொம்பவே கம்மியாகும். அதனால் மெக்கானிக்ஸ் நிறையா வெஹிக்கிள்ஸை அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்படி ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வரக்கூடிய போல்ட்டை போட்டு ஃபுல்லாக டைட் வச்சிடணும். அதை ஒன்ஸ் நீங்கள் அந்த போல்ட்டை டைட் வச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த சென்டரில் வரக்கூடிய பியரிங்கை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. கிளச் அசம்பிள் நீங்கள் செட்டாகவே ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க. இந்த MK Lid கிளச் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஃபிக்ஷன் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் டார்க்கும் நல்லாயிருக்கும். 40% லாங்கர் லைஃபும் கொடுக்குது, மைலேஜும் நல்லா கொடுக்கும் அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த MK Lid கம்பெனியினுடைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் அவங்களோட வெப்சைட்டை கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க தாராளமாக அதில் போய் பார்த்து காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அல்லது உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்பேர் ஷாப்லேயும் கிடைக்கும், நீங்கள் அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் அசம்பிளை வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எங்கெல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தோமோ அந்தந்த போல்ட்டை வந்து கரெக்டாக போட்டு நம்ம திரும்ப வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து ஒர்க் வந்து முடிஞ்சது. அண்ட் இதில் வந்து மேலே போகக்கூடிய அந்த ஆயில் பைப் லைனுடைய போல்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு கேசிங்கினுடைய போல்ட் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதில் கிளச்சு கேபிளுக்கு வரக்கூடிய கிளாம்பை கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக ஆயில் ஃபில்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. புது ஆயில் ஃபில்டரை மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இன்ஜின் ஆயிலில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டராக ஒரு ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் 1 லிட்டர் கரெக்டாக மெஷர் பண்ணி ஊற்றிருப்பீங்க. ஆயில் ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ml வரைக்கும் வந்து அது உறிஞ்சி எடுத்துக்கும். ஸோ அப்படி 50 ml ஒரு 70 ml அது உறிஞ்சிக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயிலுடைய குவான்டிட்டி வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆயில் குவான்டிட்டி குறையக்கூடிய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஸோ ஆயில் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 போல்ட் வரும். அந்த 3 போல்ட்டையும் டைட் வச்சாச்சு. அடுத்தது அதே மாதிரி ட்ரெயின் போல்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட் வச்சாச்சு. ஸோ ட்ரெயின் போல்ட்டை டைட் வச்சுட்டு நம்ம இன்ஜின் ஆயில் வந்து ஏற்கனவே 1 லிட்டர் மெஷர் பண்ணி வச்சுருந்தோம். அப்படி மெஷர் பண்ணி வச்சுருந்த இன்ஜின் ஆயிலை எடுத்து நம்ம வந்து உள்ளே ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஸோ ஊற்றிட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து முடிஞ்சது. இப்போ வந்து அந்த நாபை வந்து மறுபடியும் ஆயில் டிப்ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய நாபை வந்து போட்டு டைட் வச்சாச்சு. இதே ஃபுல்லாக டைட் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளச்சு கேபிள் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளச்சு கேபிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரிமூவ் பண்ணி இந்த கேபிளை வந்து கரெக்டாக வந்து அதே மாதிரி திரும்ப பொசிஷனில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எந்த அளவுக்கு பிக்கப் இருக்குங்கிறது இப்போ வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.